வணக்கம் மக்களே! இன்னைக்கு மேக்ஸ் இந்தியா லிமிட்டெடோட ரைட்ஸ் இஷ்யூவ பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட்ஸ் இஷ்யூன்னா என்னன்னா, ஒரு கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கூடுதலா சில ஷேர்ஸ டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல குடுப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம சில விஷயங்கள செய்யணும். இல்லன்னா நம்ம நஷ்டம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நிறுவனம் ரைட்ஸ் இஷ்யூவ அனௌன்ஸ் பண்ணா. இப்போ மேக்ஸ் இந்தியாவ பத்தி பார்த்துடலாம். இது ஒரு ஹோல்டிங் கம்பெனி. மேக்ஸ் குரூப்போட சீனியர் கேர் பிசினஸ்க்கு இவங்க அந்தாராங்கிற பிராண்ட் நேம் கீழ பிசினஸ ரன் பண்றாங்க. இது ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம். இவங்களோட மார்க்கெட் கேப் 980.54 crores இருக்கு. இந்த ஃபண்ட் ரைஸ இவங்க அந்தாராவோட பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு அதுக்கப்புறம் ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ்க்காக உபயோகிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட்ஸ் இஷ்யூவோட டீடைல்ஸ பார்த்துடலாம். இந்த ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, டோட்டலா 124.23 crores இருக்கு. இவங்களோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா, 82,81,973 ஷேர்ஸ ரைட்ஸ் இஷ்யூ மூலமா இஷ்யூ பண்றாங்க. இது ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. அதனால நம்ம அப்ளை பண்ணும்போதே முழு காசையும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 29th. அப்பனா ஏப்ரல் 28th அன்னைக்கு ட்ரேடிங் டே க்ளோசிங்க்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ, எலிஜிபிள் டோட்டல் ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாமே இந்த RE ஷேர்ஸ் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட பிரைஸ் ₹150 பெர் ஷேர்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இது முழு அமௌண்ட்டையும் நம்ம அப்ளை பண்ணும்போதே பே பண்ற மாதிரி இருக்கும். ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 100 ஷேருக்கும் 19 ஷேர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த 100 ஷேர்ஸ் ஏப்ரல் 28th அன்னைக்கு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு 100 ஷேர்ஸ்க்கும் 19 ஷேர்ஸ் ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட் கிடைக்கும். ரைட்ஸ் இஷ்யூவோட ஓப்பன் டேட் மே 7th. ரைட்ஸ் இஷ்யூவோட க்ளோசிங் டேட் மே 22nd. ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட் மே 16th. அப்படின்னா இந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலைன்னா அவங்களோட கிரெடிட் ஆன RE ஷேர்ஸை மே 16th முன்னாடியே வித்துறணும் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு. ஸோ அப்படி விற்கலைன்னா ஒருவேளை அவங்க ரைட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலை, விற்கவும் செய்யலைன்னா இந்த ஷேர்ஸ்க்கான RE ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்காது. இது மே 16th அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இந்த RE ஷேர்ஸ் டிஸப்பியர் ஆயிரும். ஒருவேளை அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறவங்க மே 7th மே 22nd வரைக்கும் ஆன்லைன் பேங்கிங்கில் போய் ரைட்ஸ் இஷ்யூ காலம் கிளிக் பண்ணி இந்த கம்பெனியோட நேம் மேக்ஸ் இந்தியா இதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ்னா அவங்களோட எலிஜிபிள் ஷேர் குவான்டிட்டிஸ் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவே காமிக்கும். எக்ஸ்ட்ராவும் கூட அப்ளை பண்ணலாம் எல்லா ரைட்ஸ் இஷ்யூக்குமே. பட் எலிஜிபிள் கிடைச்சிரும். எக்ஸ்ட்ரா ஒருவேளை அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக ஆயிருந்ததுன்னா அவங்க எக்ஸ்ட்ராவும் கூட கொடுக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதும் கொடுக்காதும் கம்பெனியோட டெசிஷன் தான். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸாக இல்லைன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இந்த RE ஷேர்ஸை ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வாங்கணும். அது கூட ஒவ்வொரு ஷேருக்கும் ₹150 அதை சேர்த்து அவங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி மேக்ஸ் இந்தியான்னு போட்டு எத்தனை RE ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ பிளஸ் ஒவ்வொரு ஷேருக்கும் ₹150 போட்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அவங்களோட டிமேட் டீடைல்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கப்ப டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க அன்னைக்கு உங்களுக்கு இமெயில்ல இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மணி பே பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ரைட்ஸ் இஷ்யூ எப்பயுமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் மோஸ்ட்லி. நன்றி மக்களே! இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.